அந்த கடவுள்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதோட நம்ம கனெக்ட் ஆகணுன்னா கொஞ்சம் நம்மளை தகுதி உயர்த்திப்போம். இப்போ நான் வந்து இன்ஃபேக்ட் நேற்று கூட ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் எங்கள் குரூப்பில். இந்த டீன்ற வார்த்தை எனக்கு பிடிக்காத வார்த்தை. இந்த டெவில், டேஞ்சர்ஸ், டிசாஸ்டர், ஒரு 80 ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் இருக்குது. எங்கள் டீமில் பிச்சுமணின்னு ஒருத்தர் இருக்கார். ரொம்ப அறிவார்ந்த மனிதர். எல்லாத்தையும் ஜாதகமாக தான், ஜோசியமாக தான் பார்ப்பார். நானும் பல நூறு முறை, பல கோடி முறை சொல்லிவிட்டேன், வேணாம் பிச்சுமணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்குறதில்ல. உடனே டீயில் பாசிட்டிவான வேர்ட்ஸ்லாம் அவர் எடுத்து போட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, அதுக்கு ஜாதி ரீதியா சனி, ராகு, கேது, சுக்கன் ஏதோ ஒரு மெசேஜ் போட்டு, விஷயம் என்னென்னா திரும்பவும் வந்து ஒரு சூழலுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க என் கூட பயணப்பட்டாலுமே. இன்னும் ஜாதகத்தை நம்பிக்கிட்டு இன்னும் வந்து எல்லாத்தையுமே வந்து தர்க்க ரீதியாக கொண்டு போகுதுன்றது ஒரு முடிவோடு நான் உங்கள் எல்லோருக்குமே சொல்கிறேன், தர்க்கம் வேண்டாம். நம்ம நிற்கிற நிலைமையில் நம்மளை ஒரு 360 டிகிரி நம்மளை சுற்றி பார்த்துப்போம். எங்கே தவறோ சரி பண்ணுங்கள், எங்கே நல்லா இருக்கோ அதை அப்டேட் பண்ணுங்கள், பெட்டர்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்கை இஸ் எ லிமிட். ஸோ அந்த விதண்டவாதம், இந்த வாக்குவாதம்லாம் யார்கிட்டையுமே வேணாம். அதாவது லாஸ்ட் ஒரு 8-9 மந்த்ஸாக வேறு சொக்கலிங்கம், லாஸ்ட் 3 மந்த்ஸாக வேறு சொக்கலிங்கம். இனிமேல் வந்து நான் என்னுடைய தேடுதல் என்பது வேறு ஒரு தளத்தை நோக்கி தான் அப்படின்னும்போது, இப்போ நான்லாம் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம், அமைப்பு, வசதி வாய்ப்பு எல்லாத்துக்கும் பார்த்தா ஒரு காலத்தில் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டேன். இப்போ அந்த ஆசைகள்லாம் கம்மியாகிட்டே இருக்குது. அப்போது உங்களுக்கும் வந்து அது போல் ஒரு சுருக்கம் ஏற்படும் போதும், ஆசைகளுடைய சுருக்கம் ஏற்படும் போதும், தேடுதல் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில், சரியான குறிப்பிட்ட திசையில் போகும்போதும் இது போல் சுகானுபவங்கள் ஏற்படும். அந்த சுகானுபவங்கள் உங்கள் அனைவருக்கும் ஏற்படும் அன்பான வாழ்த்துக்கள். தயவுசெய்து எந்த சூழ்நிலை, எந்த காலகட்டத்திலுமே நம்மளை வந்து ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணி தான் நிறுத்தணும்னு நான் நினைக்கானுங்க. உங்களை ஒருத்தர் திட்டுறானா, ஒருத்தர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களா, ஒரு கருத்தை தவறுன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம், உங்கள் கருத்து என்னவோ அதோடு நீங்கள் நட போட்டுகிட்டே இருங்க. அவன் வந்து சொல்கிறான், சொல்லலை, இது தவறு சரின்னு மார்க் போடலாம் இங்கே யாருமே கிடையாது. ஸோ இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நீங்களும் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு முறை ஷிரடி போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, ஒரு 14 பேரை ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஒரு அதில் ஒரு 10 பேருக்கு 8-9 பேருக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சது ட்ராவலுக்கு. நீங்களும் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு 10 பேர் 20 பேரை உங்களோட தகுதிக்கு ஏற்ப கூப்பிட்டு போங்க. சும்மா நீங்கள் உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்களோட போகாதீங்க. அவங்க டிசர்விங் பீப்புளாக இருக்கணும், அவங்க நேர்மையான ஒரு மனிதராக இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து